கர்த்தராகிய நாமத்தில் வாழ்த்துறேன். மாதத்தின் முதல் ஓய்வு நாள். இந்த முதல் ஓய்வு நாளில் கர்த்தர் ஆசீர்வாதமும் கர்த்தர் அனுக்கிரகமும் நம்மோடு இருக்கிறது. கடந்த மாதம் முழுவதும் நம்மை காத்த கர்த்தர் புதிய மாதத்தில் அழைத்து வந்து இந்த புதிய ஓய்வு நாளிலே உங்களோடு வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி கிருபை புரிந்த கர்த்தருக்கு எல்லா புகழ்ச்சியும் கீர்த்தியும் கனமும் மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நாமம் மகட்டும், மகிமை அடையட்டும். என்னை கேட்டு தேவ பிள்ளைகளே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிதா குமாரன் பசமத்தை வாழ்த்துறேன். அடியேன் குடும்பம் இந்த காரியத்துக்கு ஈடுபாடு கொண்டு இந்த செய்தி வாயிலாக உங்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளும்படியாக பிள்ளைகள் செய்த உபகாரங்களை உள்ளத்தில் பதிய வைத்து அடியன் சார்பாகவும் அடியனின் குடும்பத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துறேன். கர்த்தர் அனுக்கிரகம், கர்த்தர் ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கட்டும். இந்த நல்ல வேளையில கர்த்தரின் பிரியமான காரியங்கள் எவை என்பதை உங்கள் முன்பாக நான் வேதத்திலிருந்து சுட்டிக்காட்டி வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்படி உங்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கேன். ஆவியானவர் கிருபை செய்வார். ஜெபித்து நாம் செய்திக்கு கடந்து செல்வோம். எங்கள் கண்மலையாகிய கர்த்தாவே, ஆராதனை பரிசுத்தரே, நன்றியப்பா. எங்களோடு இடைப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நன்றி. இப்போதும் வார்த்தைகளை ஆவியானவர் கொடுக்க வேண்டுமாய் அந்த வார்த்தைகள் பயனுள்ளதாக இருக்கும்படியாக அடையினை மறுத்து நீங்கள் வெளிப்படுங்க. கொடுக்கிற வார்த்தைகள் கேட்கிறவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். அடையனின் வாயின் வார்த்தையும் இதய தியானமும் உங்களுக்கு பிரதியாக இருக்கட்டும். ஏதோ கேட்கிற பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசிர்வதிங்க. சபை மக்கள் ஆசிர்வதிங்க. அக்கின்றது விசுவாச அசமலையில் அங்கு வைத்து கடந்து வருகிற சிறியோர், பெரியோர், மூப்பர், வாலிபர், குழந்தைகள், புறஜாதியார், உதவியாளர், ஆலோசகர், கண்காணியர் வாழ்ந்து செழித்து சுகத்திற்கும்படி பண்ணுங்க. சபைக்கருகிய வாலிப பிள்ளைகள், சிறியோர், பெரியோர் அனைவரும் வாழ்ந்து செழித்து சுகத்திற்கும் விசேஷமாக இந்த வார்த்தை கேட்க அனைவரிடத்திலும் உங்களுடைய கிருபாவரங்களை தங்கி தாபரிக்கப்படி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் கேட்கிறோம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய வார்த்தையை நான் முன்பே சொன்னபடியாக கர்த்தரின் பிரியமான காரியங்கள். கர்த்தரால் எல்லாம் கூடும், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நமக்கு தெரிந்ததுதான், அவரால் எல்லாம் கூடும். அப்படி எல்லாமே கூடுகிற எல்லாமே அவரால் ஆகும். ஆனால் அந்த கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் சிலது வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் முன்பாக வைக்க யோசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 32 அதிகாரம் 27 படி, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் உண்டோ என்று கேள்வியை எழுப்புகிறார் நமது தேவன். அவரால் எல்லாம் முடியும். தேவனாகிய கர்த்தரால் எல்லாம் செய்யக்கூடும். அதிசயமான காரியங்களை செய்கிறவர், அற்புத அடையாளங்களை நாபித்து தருகிறவர், நம்மை சத்துருவின் கையிலிருந்து மீட்டெடுத்து காத்து ரட்சித்தவர், வானங்களில் வாசம் செய்கிற உன்னதர். அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. மாம்சமான யாவருக்கும் ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆகவா அவர் சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட மக்கள் மேல் இரக்கமும் முறுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவராய், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராய், என்றென்றும் வழி நடத்துகிறவராய், உன்னத தேவனாய், உயர் மறைவில் இருக்கிறவராய், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராய் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த தேவன் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானவர், யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நம்மை விடுவிப்பார். கர்த்தர் நமக்கு அதிசயம் செய்வார். உனக்கு ஏற்பட்டிருக்கும் எல்லா பாடுகளிலிருந்தும், நெருக்கங்களிலிருந்தும், பொல்லாதவர்களுடைய கையிலிருந்தும் உன்னை விடுவிப்பதற்காக அக்கினி ஜுவாலையாக வருகிற தேவாதி தேவன் அவர். எல்லா தடைகளையும் சுட்டெரித்து எல்லா தடைகளையும் நீங்க போகும்படி பண்ணி தம்முடைய ரத்தத்தால் எதிரியான சாத்தானின் சதி ஆலோசனைகளை அழித்து ஜெயித்து கொடுப்பார். சத்ருவாகிய சாத்தான் அநேக தடைகளை போடுவான். பரிசுத்தத்தை சீர்குலைப்பான், ஜபத்தை சீர்குலைப்பான், ஆலயத்துக்கு கடந்து செல்வதை சீர்குலைத்து ஆலய வளாகங்களிலே வழிபாடு நடத்த முடியாம தடுத்து நிறுத்தின சத்ரு அவனை மேற்கொள்ள நமது தேவனால் முடியும். அவரு புறப்பட்டு வந்து சத்ருவின் சதிமோச ஆலோசனையிலிருந்து மீட்டெடுத்து காத்து நன்மையினால் இடைக்கட்ட போதுமானவராயிருக்கிறார். உலகிற்காய், உலக மனிதர்களுக்காய் அநேக காரியங்களை செய்த கர்த்தருக்கு பிரியமானவைகளை எவை என்று பார்த்து அப்படிப்பட்ட ஜீவியத்தில் கடந்து செல்வதுதான் அவரை கனப்படுத்தும் காரியங்களாய் இருக்கும். எவர்கள் அவரை கனப்படுத்த விரும்புகிறார்களோ, எவர்கள் அவரை சேவிக்க விரும்புகிறார்களோ,
இந்த தேவன் எனக்கு அடைக்கலமானவர், பலனானவர், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர், எனக்கு போதும் என்று நம்புகிறார்களோ, எவர்கள் நம்பிக்கையுள்ள சிறைகளாய் கர்த்தரை நோக்கி எனக்கு அரணானவரே, எனக்கு அடைக்கலமானவரே, எனக்கு பலனானவரே, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருக்கிறே, நீர் எனக்கு போதும் என்று அவரை அண்டிக் கொள்ள யாசிக்கிறார்களோ, அவர்களுக்கு அவர் நல்லவராய் இருந்து அவரை கனப்படுத்துவதனால் நம்மை கனவீனப்படுத்தாமல் வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். கர்த்தரின் பிரியமான காரியங்கள் நல்ல மனுஷனுடைய வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். நல்ல மனுஷன் மேல், நல்ல மனுஷனுடைய வழிகளின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். 2, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியமுண்டாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. 3, சுமத்திரையான நிறைகளோ கர்த்தருக்கு பிரியம். அடுத்தபடியாக 4, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். 5வது காரியம் உங்கள் முன்பாக வைக்கிறேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். எவர்கள் அவரை சார்ந்திருக்கிறார்களோ, எவர்கள் அவர் நாமத்தை தரித்து கொண்டிருக்கிறார்களோ, எவர்கள் எல்லாம் தங்கள் உள்ளத்திலே அவரை வைத்து அவரை பணிந்து கொண்டு அவர் எனக்கு போதும் என்று வாழ்கிறார்களோ, அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். தம்முடைய ஜனத்தின் மேல் அவர் பிரியம் வைக்கிறார். கர்த்தர் நம்முடைய நடைகளை பார்க்கிறார், நம்முடைய கையின் கிரியைகளை பார்க்கிறார், நம்முடைய வாயின் வார்த்தைகளை கேட்கிறார், உதடுகளின் பேச்சை கேட்கிறார். நம்முடன் இருக்கும் கர்த்தர் நம்மையும் நம்முடைய பேச்சுகளையும் கையின் கிரியைகளையும் பார்க்கிறார். எனவே சுத்த இருதயத்துடன் தூய கரங்களுடன் நம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்துவோம். ஏனென்றால் கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். உன்மேல் அவர் பிரியமா இருக்க வேண்டும் என்றால் சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலராய் உன்னுடைய அவயங்கள் எல்லாம் உண்மையான காரியங்களை வெளிப்படுத்துகிறதாய், விருத்த சேதனப்படுத்தப்பட்ட கரங்களாய் அவயங்களாய் இருந்த ஐம்புலன்களும் இயேசுவின் நாமத்தாலே விருத்த சேதனப்பட்டவைகளாய் இருந்தால் கர்த்தர் அந்த காரியத்திலே பிரியமா இருப்பார். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருப்பார். உன் நிமித்தம் உன் தேசம் வாழ்க்கைப்படும், உன் எல்லைகள் சமாதானமா இருக்கும், அழுகையும் பற்கடிப்பும் மாறி போகும், சாவுகளும் சாபங்களும் நோய்களும் ஒளிந்து போகும். உன் நிமித்தம் நீர் அவருக்கு பிரியமுள்ள ஒரு காரியமாய், நீ உன்னுடைய கிரியை எல்லாம் அவருக்கு பிரியமாய் இருந்தால் உன் நிமித்தம் உன் தேசம் சாபக்கேடுக்கு நீக்கலாக்கி விலைக்கு மீட்டு காத்து சமாதானமும் கழிப்பும் கர்த்தரால் பெற்றுக்கொள்ள ஒரு பெரிய ஒரு அதிசய அற்புதங்களை காண முடியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய தீவிரியுங்கள். இனி காலம் செல்லாது என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை மறந்துவிடாமல் ஜீவிக்க வேண்டும். சங்கீதம் 37ஆம் சங்கீதத்தில் 23ஆம் வசனத்தை படிக்கிறேன் கேளுங்க. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். நல்ல மனுஷனுடைய வழிகள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். நல்ல மனுஷன் யார்? கர்த்தரை நம்பி நன்மை செய்பவன், கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாக இருப்பவன், கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்பவன், சாந்த குணமுடையவன், அவன் பூமியை சுதந்திர கொள்கிற அனுபவத்தை பெற்றவன், உத்தமமாய் நடந்து மனதார சத்தியத்தை பேசி தீமையை விட்டு விலகி நன்மை செய்து கர்த்தரின் நியமங்களையும் கற்பனைகளையும் கைக்கொண்டு ஜீவிப்பவன். தேவனின் வேதம் அவன் இருதயத்திலே இருக்கும், அவனே நல்ல மனுஷன். அப்போது அவன் நடை கர்த்தரால் உறுதிப்படும். அந்த மனிதனின் வழியின் மேல் கர்த்தர் பிரியமா இருப்பார். அப்போது கால்களை சறுக்களுக்கும் கண்களை கண்ணீருக்கும் விலக்கி மீட்டு காப்பார் இந்த தேவன். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராகிய தேவன் உங்களுடைய நடைகள் பிரியமா இருப்பதை கண்டால் அவர் காப்பவராய் ஆசீர்வதிப்பவராய் உங்களை மீட்டெடுப்பவராய் இருப்பார். இவன் நல்ல மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு இவை பிரியமானவைகள். கர்த்தர் தேவ பிள்ளைகள் மேல் பிரியமா இருந்தால் சேமத்தையும் நன்மையும் தொடர்ந்து கொடுப்பார். அதாவது அவருடைய ஆசீர்வாதத்திலே தடை இருக்காது, அவர் ஆசீர்வாதத்திலே குறைவு இருக்காது. அவர் நித்தமும் வழி நடத்தி தேவைகளை சந்தித்து இக்கட்டுகள் இடையூறுகள் வராமல் பாதுகாத்து வானத்தில் இருந்து கண்ணோக்கி பார்த்து
இந்த பூவிதனிலே வாழும் காலம் முழுவதும் செம்மையாய் வழி நடத்துவார். ஏனென்றால் நல்ல மனுஷன் வழி மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு இவை பிரியமா இருப்பதனால அவர் நன்மையான காரியங்களை கொடுப்பார். சங்கீதக்காரன் 147 சங்கீதத்தில் 11 வசனம், நம்மில் வெளிப்படும், அதாவது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கும் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அப்பொழுது நல்ல மனுஷன் தன் முகத்தை மாசில்லாமல் எடுத்து பயப்படாமல் திறன் கொண்டிருப்பான். செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனுக்கு மிக மிக ஒரு நேர்த்தியான பிரியமா இருக்கிறது. செம்மையான இருதயம் உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார். அவர்களை ரட்சிப்பது அவருக்கு பிரியமா இருக்கிறது. அவர் தமது பிள்ளைகளின் கால்களை தள்ளாட ஒட்டாமல் ஆத்மாவை உயிரோட வைக்கிறார். இவை யாவும் நமது தேவனுக்கு பிரியமானவைகள். நீதிமொழிகள் புத்தகம் 12 அதிகாரம் 22 வசனம் நாம் படிக்கிறோம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பொய் உதடும் கபட வசனமும் அவருக்கு பிரிக்காது. பொய் பேசுவதே தொழிலா வச்சுட்டு இருக்கிற சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பொய்க்கு பிதாவாகிய சத்ருவை மேற்கொண்டு மெய்யை பேசுகிறவர்களாய், உண்மையை பேசுகிறவர்களாய், கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாய், நடை உடை பாவனையிலே அவர் வெளிப்படுத்துகிறவர்களாய் இருந்தால் கர்த்தருக்கு அது பிரியும். கர்த்தர் அப்படிப்பட்ட பாத்திரங்கள் மேலே, அப்படிப்பட்ட மனிதர்கள் மேலே பிரியம் வைக்கிறார். உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியமாய் நடப்பார்கள். கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேலே நோக்கமா இருக்கும். சத்ருவாகிய சாத்தானின் எல்லா விதமான கேடுபாடுகள் அவனை அண்டாமல் இருக்கும். கர்த்தர் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறார் என்று நம்பி நடப்பார்கள் அவர்கள். கர்த்தருடைய பிள்ளை நான், எனக்கு பயமே இல்லை, என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் என்னுடைய நடைகளை நான் காத்துக்கொள்வேன், என் ஜீவியத்திலே அவரை வெளிப்படுத்தி காட்டுவேன், என்னுடைய செயல்கள் எல்லாம், என் வழிகள் எல்லாம் அவருக்கு பிரிதா இருக்கும் என்று நடப்பவர்கள் நிமித்தம் கர்த்தர் அகமகிழ்ந்து அவர்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். நன்மையும் கிருபையும் பின்தொடரும்படி செய்வார். தீங்கை காணாது வாழ வைப்பார். இக்கட்டுகள், இடியூறுகள், சஞ்சலங்கள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள், துரிதங்கள் அண்டாது இயேசுவின் நாமத்தினால. ஏன்னா அந்த மனிதனுடைய நடையில் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமான நடை அவன் தன்னை காத்துக்கொண்டு நடக்கிறான். அதனால நல்ல மனுஷனுடைய வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். என்னை கேட்டு தேவ பிள்ளையே, கர்த்தரின் பிரியமான காரியங்களை செய்ய உங்களை அர்ப்பணம் பண்ணுங்க. உங்கள் வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கும்படி எத்தனை பண்ணுங்க. உண்மையாய் நடக்கிறவர்களாய், யதார்த்தமாய் நடக்கிறவர்களாய் உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. அடுத்தபடியாக அந்த சுமத்திரையான நிறைக்கல்லை போல, கர்த்தருக்கு பிரியமான ஒரு நிறைக்கல்லை போல நீங்கள் வாழுங்க. அப்போ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமா இருக்கும். அடுத்தபடியாக கர்த்தர் தம்முடைய ஜனமாய் உங்களை தெரிந்து கொண்டு உங்கள் மேல் பிரியம் வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு குறைவும் இல்லாமல் நீங்கள் வாழ முடியும். நீதிமொழிகள் புத்தகம் 16 அதிகாரம் 13 வசனம், நீதியுள்ள உதடுகள் ராஜாவுக்கு பிரியும், நிதானமாய் பேசுகிறவர்களின் ராஜாக்கள் நிதானமாய் பேசுகிறவர்கள் மேல் பிரியப்படுவார். உலகத்தின் ராஜாக்கள் பிரியப்படுவது போல நம்ம ராஜாவாகிய தேவனும் பிரியப்படுவார். எப்படி பிரியப்படுறார்னா, நிதானமாய் பேசுறான், உண்மையா பேசுறான், அவன் உதடுகளிலே அவசகமான வார்த்தை வருது, அவன் தோத்திர பலியிடுறான், அவன் உதடுகளிலே ஆசீர்வாதம் தான் வெளியே வருது, கசப்பான வெறுப்பான காரியங்கள் அவன் உதடிலிருந்து வரல என்று பார்த்து தேவாதி தேவன் அதுல பிரியப்படுவார். அடுத்தது கர்த்தருக்கு பிரியமானது எது என்றால், சுமுத்திரையான நிறைக்கல்லோ கர்த்தருக்கு பிரியம். நீதிமொழிகள் 11:1 இதனை உறுதிப்படுத்துகிறது. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவப்பானது. நாம் சுமுத்திரையான நிறைக்கல்லா இருக்க வேண்டும். கர்த்தர் அதில் பிரியப்படுவார். மற்றவர்களை ஏமாற்றும்படி கள்ள தராசுகளை உபயோகிப்பதை தேவன் பெரிதும் கண்டிக்கிறார். லேவியராக புத்தகம் 19 அதிகாரம் 35 வசனம் இதனை உறுதிப்படுத்துகிறது. தேவன் உழைத்ததை கேளுங்க. நியாயம் விசாரணையிலும் அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக என்று லேவியராக புத்தகம் 19 அதிகாரம் 15 வசனம் தெல்ல தெளிவாய் சொல்கிறது. இது தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை.
தேவ கட்டளையின்படி நடந்தால் தேவன் பிரியப்படுவார். பண விஷயத்திலோ அல்லது நம்மால் மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய மற்ற சூழ்நிலையிலோ எல்லா மக்களிடத்திலும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கும். சங்கீதம் 11:9 படி செம்மையானவர்கள் தேவ சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் என்பதை நாம் எப்பொழுதும் மனதில் கொள்ள வேண்டும். செம்மையானவர்கள் தேவ சமூகத்திலே வாசம் செய்வார்கள். எந்த விதமான இருட்டிலோ அந்தகாரத்திலோ அல்லது தேவையில்லாத அசுசத்திலோ அவர்கள் வாசம் செய்ய மாட்டார்கள். அவருடைய குடியிருப்பு தேவனுக்கு பிரியமா இருக்கும். அவர் வாசஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவருடைய செயல்கள் கர்த்தருக்கு பிரியா இருக்கும். அவர்கள் ஒரு சுமத்திரையான நிறைகளா இருப்பார்கள். அதில் நிறைவு தான் இருக்கும், குறைவை ஒருபோதும் பார்க்கவே முடியாது. 140 சங்கீதம் 13 வசனமும் 24 சங்கீதம் 3:4 இதை நீங்கள் வாசித்து தியானித்து பார்ப்பீர்கள். இவற்றில் மகிமின் ராஜா பிரியப்படுவார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீது கரின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தினவர். தாவீது கரின அந்த கிருபைகளை நமக்கும் கொடுக்க இன்றும் அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், தீங்குக்கு மனசாபப்படுகிறவர். நாம் சுமத்திரையான நிறைகளாய் இருந்தால் தேவன் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நன்மையும் கிருபையும் பின்தொடரும். தாவீது கரின கிருபைகள் உங்களுக்கும் கிடைக்கும். இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் மீட்பர். அவர் பூமி முழுவதும் தேவன் என்று எண்ணப்படுவார். இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் என்றென்றும் நம்மை பார்த்து கொண்டிருப்பவராய், என்றென்றும் நம்மை வழிநடத்துகிறவராய், பிதாவின் இடத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறவராய் நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் சுமத்திரையான நிறைக்கல்லாய் இருக்க வேண்டும். செவியை சாய்த்து தேவனிடத்தில் வர வேண்டும். சுமத்திரையான நிறைகள் கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் நம்முடைய நடைகளையும் கையின் கிரியைகளையும் பார்க்கிறார். நமது வாயின் வார்த்தைகளை கேட்கிறார். உதடுகளின் பேச்சை கேட்கிறார். நம்முடன் இருக்கும் கர்த்தர் இவை யாவையும் பார்க்கிறார். எனவே சுத்த இருதயத்துடனும் தூய கரங்களுடனும் நம்முடைய கிரியைகளை நடத்தினால் கர்த்தர் பிரியப்படுவார். என்னாக புத்தகம் 24 அதிகாரம் 1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். அதே அதிகாரத்தில் 4-9 வரைக்கும் நீங்கள் படித்தீர்கள். கர்த்தர் பிலேயாமின் வாயினாலே ஆசீர்வதிக்க செய்தார். சபிக்க சென்றவனை அவர் ஆசீர்வதிக்கும்படி கட்டளையிட்டார். ஏனென்றால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். நம்முடைய மனக்கண்களை திறந்து அவிசுவாசம் மறைந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை காண முடியும். யாக்கோபின் கூடாரங்களிலும் வாசஸ்தலங்களிலும் எப்படி ஒரு அழகானவையை அவர் நித்திய உடன்படிக்கையாய் செய்தாரோ அதே போல இந்த ஜனம் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போல இருப்பார்கள். அவர்கள் ஆளுகை மேன்மையுடையதும் நற்சீர் பொருந்ததுமாய் இருக்கும். அவிசுவாசம் நீங்கி தேவனை தொழுது கொண்டு அவரே சேவித்தால் இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். நெற்கால்கள் ஓரமாக நடப்பட்ட விருட்சம் கண்டு போல் இருப்பீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்களுடைய குறைவுகள் இயேசுவின் நாமத்தானே நீங்க போகும். நீங்கள் கர்த்தருடைய கரங்களில் இருந்தால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது பிரியமா இருக்கிற அந்த கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கார். சங்கீதம் 149:4 கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். அவர் பிரியம் வைக்கிறார் என்பதை சுட்டி காட்டியுள்ளது. நாம் அவரின் ஜனங்களாய் இருந்தால் நம்மேல் அவர் கண் இருக்கும். அவர் நம் மீது பிரியம் வைத்தால் எல்லா நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடர செய்யும். தீங்கும் வாதையும் ஒருபோதும் அணுகாது. தீங்கும் வாதையும் அணுகாமல் பாதுகாத்து பராமரித்து நற்பாதை காட்டி நல்வழியிலே நடத்துகிற கர்த்தர் நமது கர்த்தர். எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் 62 அதிகாரம் 4 கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். உங்களை நிமித்தம் உங்கள் தேசம் வாழ்க்கைப்பட வேண்டும்.
உங்களை நிமித்தம், உங்கள் நற்கரைய நிமித்தம், நீங்கள் கர்த்தருடைய கரங்களில் இருப்பது நிமித்தம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது நிமித்தம், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவது நிமித்தம், நீங்கள் வாழ்கின்ற தேசம் வாழ்க்கைப்பட வேண்டும். அதாவது செழித்திருக்கணும், சுகித்திருக்கணும், நன்மையும் கிருபையும் பின்தொடரணும், இக்கட்டுகள் இருக்கக்கூடாது, நோய் நொடிகள் ஒளிந்து போகணும், சத்ருவின் சதிமோச ஆலோசனைகள் ஆளுகை செய்யக்கூடாது. அவ்விடத்திலே களிப்பின் சத்தமும் துதியின் சத்தமும் தொனிக்கணும். அவ்விடத்திலே அந்த தேசத்திலே அமெரிக்கையை காணணும். இன்று எங்கு அமெரிக்கை இருக்கிறது? எங்கு பார்த்தாலும் அல்லலும் பாடுகளும் வேதனைகளும் கூக்குரலும் மரணத்தின் ஓலமுமாயிருக்கிறது. காரணம், தேவப்பிள்ளையே, உன்மேல் கொடுக்கப்பட்ட, உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை நீ பயன்படுத்தல. ஜபிக்கும்படி கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், கற்பனையை கை கொள்ளும்படி கட்டளை இருக்கிறார், அவர் வெளிப்படுத்தி காட்டும்படி கட்டளை இருக்கிறார். அவர் வருகை வரைக்கும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவருக்காக உழைக்க பிழைக்க வேண்டும், அவர் கற்பனையின்படி வாழ வேண்டும் என்ற நியமத்தை நீ மறந்து விட்டதனாலே தேசத்திலே பற்கடிப்புகள். உன் தேசம் வாழ்க்கைப்படணுமா? நீ அவர் கரங்களில் இரு. உன் தேசம் வாழ்க்கைப்படணுமா? நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. நீங்கள் அமர்ந்தது நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் சொன்ன கர்த்தரை நோக்கி அபயமிடு. இக்கட்டுகளும் மரணங்களும் ஒளிந்து போகும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தரை சேவிப்பவர்கள் நிமித்தமும், அவரை விசுவாசித்து அவரை நோக்கி ஜெபிக்கிறவர்கள் நிமித்தமும், அவரின் நீதியை நிறைவேற்றுபவர்கள் நிமித்தமும் தேசம் வாழ்க்கைப்படும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று யோவேல் வாயிலாக தேவன் உரைத்தது நம் வாழ்க்கையிலே, நம்ம காலகட்டத்திலே நிறைவேறும். யோவேலின் புத்தகம் 2:21 வசனம், உங்களின் நிமித்தமும் என் நிமித்தமும் கிரியிலே வெளிப்பட வேண்டும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்போ. அன்பான தேவஜனமே, சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். நீ நஷ்டப்பட்டு எதையும் எழுந்து போக போவதில்லை. தாவீதானவன் தான் இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றது போல தேவனை சார்ந்து வாழ்கிற உனக்கு இழப்பு இல்லை, தோல்வி இல்லை, வேதனையும் சோதனையும் இல்லை. உனக்கு விரோதமாய் எழும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். கர்ப்பத்தின் கனியாகிய உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய வீடு கட்டப்படும். கர்த்தர் உனக்கு மனமகிழ்ச்சியின் நாட்களை கொடுப்பார். கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய், அவர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் வாசஸ்தலங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இவை யாவும் கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலே இடைப்பட வேண்டும் என்றால் நாம் அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் வேதத்தை வாசி. நேரம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் சுவிசேஷத்தை வெளிப்படு. உன் நற்கிரியினாலே தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை வெளிப்படுத்தி காட்டு. உன் தேசம் வாழ்க்கைப்படும், உன் தேவைகள் சந்திக்கப்படும், உன் குறைவுகள் நீங்க போகும். ஒரு நிறைவுள்ள பாத்திரமாய், உண்மை உள்ள பாத்திரமாய், தேவனை வெளிப்படுத்துகிற பாத்திரமாய் நீ வாழ்ந்தால் உன்னுடைய வழியின் மேல் அவர் பிரியமா இருப்பார். உண்மையாய் நடக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமுள்ளவராய் இருப்பார். சுபத்திரையான நிறைக்கல்லை அவர் விரும்புவார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். கர்த்தருடைய ஜனங்களாகிய நம்மை அவர் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார், அதில் பிரியமா இருக்கிறார். என்னை கேட்ட அருமையான தேவ பிள்ளைகளே, பிதா குமார பிரசாந்தம் உங்களை வாழ்த்துறேன். நிறைவுள்ளவர்களாய் வாழுங்க, குறைவுகள் நீங்க போகும். கர்த்தரின் பிரியமான காரியங்களை வேதத்தில் ஆராய்ந்து பார்த்து அதன்படி நடக்க உங்களை எத்தனை பண்ணுங்க, விட்டு கொடுங்க. சத்துரு தோத்து போவான், நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். நாடு செழித்திருக்கும், தேசம் வாழ்க்கைப்படும். எனவே என்னை கேட்டு இந்த வார்த்தையின்படி வாழ உங்களை அர்ப்பணம் பண்ணுங்க. உங்களை நிமித்தம் களிப்பின் சத்தமும் துதியின் சத்தமும் துணிக்க வைப்பார் நமது தேவன். ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்புமாகிய கர்த்தாவே, அப்பா, உங்களுக்கு பிரியமான அநேக காரியங்கள் உண்டு. எங்களுடைய வழியின் மேல் நீர் பிரிய வைக்கும்படி எங்கள் வழியை தூய்மைப்படுத்துங்க. அப்பா பிதாவே, எங்கள் நடைகள் உங்களுக்கு பிரீதியா இருக்கட்டும். நடையை எங்களுக்கு தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி எங்களுக்கு பாதைக்கு தீபமாக இருங்க. சுமத்திரையான நிறைக்கல்லாய் எங்களை வாழ வைங்க. நீர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது பிரியம் என்று சொன்னபடி இஸ்ரவேலின் சாராம்சத்துக்கு உட்பட்ட எங்களையும் நீர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் தாமே
உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதிலே உமக்கு பிரியமல்லவா? எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் வருத்திக்க பண்ணுங்க. வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட அனைவரும் மேலும் கிருபாவரங்கள் தங்கி இருக்கட்டும். கொள்ளை நோய் தாக்கத்துக்கு விலைக்கு மீட்டு ஆசீர்வதிங்க. விடுதலோடு, ஜெயித்தோடு, சுகத்தோடு, பேலனோடு, செழிப்போடு, சமாதானத்தோடு வாழ வைங்க. உமது நீதியின் வலது கரத்தால் எங்களை தாங்குங்க. எங்களை அர்ப்பணம் பண்றோம். சபையாராகி தேவப்பிள்ளை உமது கரங்களை தர ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்டுட்டு அனைவரும் மேலும் கிருபாவரங்கள் தங்கி தாபரிக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானத்தை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை கேட்கிறேன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரியமா இருந்திருக்கும், உங்களுக்கு உகந்தா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும்னு நம்புறேன். அடுத்த செய்தியிலே உங்களை நான் சந்திக்கும் வரைக்கும் ஜெபத்திலே தரித்திருங்க. அன்பிலே ஒருவரை தாங்குங்க. இந்த நெருக்கமான காலகட்டத்திலே உங்களுடைய உருக்கமான ஜெபம் தேவன் மோசம் போக்கும் கொள்ளை நோய்க்கு ஒரு தீர்வு வரட்டும். இந்த மாதத்தின் மன்னாவினாலே உங்களை போஷிப்பார். கர்த்தர் உங்களை நித்தமும் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். வாழ்த்துறேன். வாழ்ந்து செழித்து சுகித்திருங்க. அடுத்த நிகழ்வுலே உங்களை நான் வார்த்தையின் மூலமாக சந்திக்க யோசிக்கிறேன். கர்த்தர் தாமே கிருபை புரிவாராக. ஆமென்.